துலாம். அது வந்து துலா ராசியில் பார்க்கும்போது சுக்கிரன் அதிபதி. சுக்கிரனும் போககாரகன், ராகுவும் போககாரகன். இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்தால் போகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இதில் வந்து காதலிக்கிறது, சண்டை போடுறது, அடி வைக்கிறது, சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், காதலியை பண்ணிட்டாங்க, சண்டை போட்டான், அடித்துட்டான், வெட்டிட்டான் எல்லாம் பார்க்குறோம். குடும்பத்தில் தகராறு. இந்த மாதிரி உள்ள இதழுக்கெல்லாம் இந்த ராகு இந்த சுக்கிரனும் சேரும்போது அந்த வேறு செவ்வாய், சனி இந்த மாதிரி கிரகங்களுடைய உதவி இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட அசம்பாவியங்கள் யாராலுமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த ஜாதகத்தில் சுபகிரக பார்வை இருந்தால் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நல்ல மனசு, நல்லதே நினைத்து நல்லதே நடந்துடலாம். இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையான கடவுள் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னைத்தானே சுயமாக சிந்தித்து நல்ல இறைவனை வணங்கி நல்லபடியாக வாழ்ந்தால் எந்த விதமான அசம்பாவியமும் நமக்கு வராது. ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஏற்கனவே சுக்கிரனோட ராகு சேரும்போது ரெண்டு பேருமே போககாரகனாக இருக்கும். ராகுவால் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான இடத்துல மனைவி கிடைக்கும், ரொம்ப வசதி. அதுக்கு தான் வந்து ராகு கேது ஜாதகத்தில் ஒன்றா இருக்கா, செவ்வாய் ராகத்தில் ஒன்று கணவன் மனைவிக்கு சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒருவர் எப்படியோ அதே மாதிரி அவருக்கு நண்பரும் சேர்ந்தால் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும்ன்ற அடிப்படையில் தான் மேட்சிங் எல்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகு கேதுகளை ஒன்றோடு ஒன்று இணையாக பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை. அடுத்தபடியாக